ஒரு அரசியல் கட்சி தலைவர் 9 மணிக்கு போனா வேஸ்ட்டு. இந்த 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 ஒரு 3 பேர் பேசுகிறாங்களா உட்காந்து இந்த குரங்குங்க, அவர் வந்து எப்போ 9 மணிக்கு படுத்துருவாருங்க, காலையில் 6 மணிக்கு எழுந்துருவாரு. டேய், ஒரு தலைவரை தூங்க முடியாது, தூங்கக்கூடாது. கணக்கு காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது, கணக்கு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? கணக்கு காட்டுறதுன்னா ஆக்சுவலாக என்ன வரவு செலவு அது கணக்கு காட்டுறது. கணக்கு பண்ணுறதுனா என்னென்னா, ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தப்பாக வந்து அதாவது வெளிப்பார்வைக்கு இந்த இன்கம் டேக்ஸோ இல்லை ஏதோ வந்தாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணுறது. இப்போ நான் கேட்குறத வராமல் பிள்ளை எழுந்துட்டு வருவாங்க, நீ எப்படி சொல்லுவேன்? நான் உங்களுக்கு புள்ள மாதிரி அப்படி சொன்னேன்னு வச்சுக்கலேன், அவங்க தான் சொல்லுவாங்க, ஓ முதல்ல நீ பெற்ற அம்மா அப்பாவுக்கு நீ பிள்ளையா இருக்க பாரு, அப்படிதானே வருவாங்க. நான் அரசியல் வந்து விலகிறேன்ற அந்த ஏன்னா முடியலன்னு மட்டும் கிடையாது, தெரியல அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரியல, அரசியல் எப்படி செய்யறதுன்னு ஒன்று இருக்கு பிரபா. அதாவது கணக்கு காட்டுறதுன்னு ஒன்று இருக்கு, கணக்கு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? கணக்கு காட்டுறதுன்னா ஆக்சுவலாக என்ன வரவு செலவு அந்த கணக்கு காட்டுறது. கணக்கு பண்ணுறதுனா என்னென்னா, ஒரு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தப்பாக வந்து அதாவது வெளிப்பார்வைக்கு இந்த இன்கம் டேக்ஸோ இல்லை ஏதோ வந்தாக்கா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணுறது. இந்த இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதுக்கு அவ்வளோ செலவாச்சு சொல்லிட்டு அதுதான் கணக்கு பண்ணுறதுன்னுவாங்க. கணக்கு காட்டுறதுன்றது இருக்கிற ஆக்சுவல் வந்து அக்கௌண்ட்டை காட்டுறது. கணக்கு பண்ணுறதுனான்னு கேட்டால் இதுக்கு செலவாயிடுச்சு அதுக்கு செலவாச்சு சொல்லிட்டு இந்த ஐடியிலேருந்து எப்படி பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்காக பண்ணுற வேலை தான் கணக்கு பண்ணுறதுன்னு. அதே மாதிரி அரசியலில் கூட வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, அரசியல் செய்கிறதுன்னு இருக்குது. அரசியல் செய்கிறதுன்றது கடமை, புரியுங்களா? அரசியல் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்சி, அது ஓகே சீனை கிரியேட் பண்ணுறது அரசியலுக்காக. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியல் பண்ணவும் கிடையாது, அரசியல் வந்து செய்யவும் கிடையாது. நீங்கள் அரசியல் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ அவங்க 10 லட்சம் அறிவிச்சிங்க, நீங்கள் 20 லட்சம் அறிவிச்சிங்க, அதை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்களே கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா இதுதான் வந்து அரசியல் செய்யுது, அரசியல் கடமை. இப்போ நீங்கள் அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி அவங்க எல்லாம் 10 லட்சம் கொடுத்துட்டாங்க, நம்மளும் 20 லட்சம் கொடுத்துட்டோம், இப்போ எடுறா பைக்கை கார் எடு, 2 வீட்டுக்கும் போயிட்டு அவங்கள நீங்கள் ஆதரித்து அந்த வீட்டில் போய் பேசுனீங்கன்னா அந்த கரூர் மக்களே உங்களை கொண்டாடுவாங்க. இப்போ அந்த கரூர் மக்கள் என்ன செய்கிறாங்க, உங்களை ஏற்கனவே நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க, இப்போ இனிமேல் தான் திட்ட ஆரம்பிப்பாங்க. மகாபலி நாங்கள் இந்த 50 குடும்பத்தை மட்டும் வீட்டை கொண்டு அறிவு இருந்தால் செய்வானா சார் அந்த வியூக அமைப்பாளர்? இந்த 50 நீங்கள் பாருங்கள், டாக் வேறு மாதிரி மாறும் பாருங்கள். இந்த 50 பேர் சந்திச்சுட்டு இவர் அனுப்பிட்டாருன்னா அந்த கரூரில் இருக்க மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த இறந்து போன குடும்பத்தை மட்டும் பார்த்தாரு, எங்களெல்லாம் பார்க்கவே இல்லை, சராசரியாக நினைப்பாங்கல்ல, மற்ற ரசிகர்கள் நினைப்பாங்கல்ல. நீங்கள் அந்த கரூர் மண்ணை போய் மிதிக்கிறதுல உங்களுக்கு நெருடல் பயம், அதை முதல்ல ஒத்துக்கணும். ஆனால் அப்படி போய் நீங்கள் மீட் பண்ணிட்டீங்கன்னா 2 வீடு மீட் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் மண்டபமே வேணாம் சார், மண்டபமே வேணாம், 2 குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கவுங்க வீட்டில் போய் நீங்கள் வந்து மீட் பண்ணிங்கனாலே அதில் ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் கிடையாது, அதை போலீஸ் பார்த்துக்க போகுது. அப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லார் மீதும் அவநம்பிக்கை சார். நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் போய் ஆப்பில் ஏறி போய் உட்காந்துட்டீங்க. இதை வந்து ஆளுங்கட்சியை பார்த்தா நெருடல் பயம், காவல்துறை ஏதாவது சதி பண்ணிடுவாங்களோ, எப்படி பண்ணுவாங்க? ஆல்ரெடி நல்லா உங்களுக்கு தெரியும், பல அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க, பல கண்டிஷன் கொடுத்தது எல்லாமே உங்கள் வெல்ஃபேருக்குன்னு இப்போ தெரியுதா? இந்த பெரிய சம்பவத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியுது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வார்ன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அந்த கண்டிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் முடிஞ்சிச்சு, நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. மகாபலிபுரத்தில் சந்திக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் அரசியல் களத்தில் பொதுமக்கள் மத்தியில் இப்போ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தப்ப சார் நீங்கள் ஊடகம் தான் பிரபா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டால் வந்து திடீர் முடிவு, அசத்தல் முடிவு, என்னது விஜய் அவர்கள் வந்து என்னமோ ஒன்று கட் பண்ணுவோம், விஜய் அவர்கள் திடீர் முடிவு, திடீர் அசத்தல் முடிவு, விஜய் அவர்கள் மாஸ்டர் பிளான், எல்லாம் இந்த மீடியாக்கள் தான் பேசிட்டு இருக்கிறானுங்க. அவன் கும்பகாரனை கவுந்தடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவங்க வந்து என்ன விஜயின் அதிரடி திட்டம், சிரிப்பு தான் வருது. எனக்கு தகவலே சொல்கிறாங்க சார், அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 மணி நேரம் 14 மணி நேரம் தூங்குறாருன்னு சொல்கிறாங்க. இது உண்மை பிரபா, நான் சொல்கிறது 14 மணி நேரம் ஒரு தூங்க முடியுமா மனுஷன்? நீங்கள் சொல்லுங்கள் பிரபா. நான் அதிகபட்சம் 4 மணி நேரம் தான் தூங்குறேன் பிரபா.
ஏன்னா அவ்வளோ செய்திகள் நம்ம சேகரிக்கிறோம், எழுதுகிறோம், நமக்கு பல வேலைகள் இருக்குது. ஒரு பக்கம் நாவல் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், இன்னொரு பக்கம் வந்து இந்த யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணணும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், இன்னொரு பக்கம் வந்து டப்பிங் பேசுகிறேன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு வந்து படத்துக்காக வந்து டிஸ்கஷனுக்காக போகிறேன். இவ்வளோ வேலை இருக்கும்போது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்க முடியுது பிரபா. நானும் எனக்கு டைம் கிடைச்சா ஏங்குறேன் தூங்குறதுக்காக. இன்னும் ஒரு 2 மணி நேரம் தூங்க முடியாதா, நம்ம இன்னொரு 4 மணி நேரம் தூங்க முடியாதா அப்படின்னு சொல்லி சில பேர் ஞாயிற்றுக்கிழமைனா வந்து நல்லா தூங்குவாங்க. நமக்கு அந்த தூக்கம் கூட கிடையாது. உண்மையிலே வேதனையோட சொல்கிறேன்னா தூங்க நேரம் இல்லை, நம்ம அப்படியே பழகிட்டோம். 4 மணி நேரம் வேணால் இயல்பாகவே முழிப்பு வந்துடுது. ஸோ அப்படி எவ்வளோக்கெவ்வளோ தூக்கம் குறையுதோ அவ்வளோக்கெவ்வளோ மெமரி லாஸ் ஆகுது. அப்போ மெமரிக்காகவே நம்ம என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நம்ம வந்து கூடுதலாக தூங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 14 மணி நேரம் தூங்குறது இதே வச்சு பாருங்க. நார்மல் பீப்புள் நான் சொல்கிறேன் பிரபா, நார்மல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்க முடியாது பிரபா. அப்படியே 10 மணி நேரத்துக்கு மேலே தூங்க முடியாது பிரபா. அப்படினாலும் நார்மல். அப்போ ஏதேனும் ஒரு பெரிய ஒரு பழக்கத்துக்கு அடிமையானா தான் 14 மணி நேரம் தான் தூங்க முடியும். ஒரு மனுஷன் வந்து 24 மணி நேரத்தில் 14 மணி நேரம் தூங்குறான்னா அவன் வந்து எழுந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலை கடன் மற்ற வேலைகள் முடிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம், சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம், 3 வேலைக்கு என்னாச்சு ஏறக்குறைய பாதி நேரம், கிட்டத்தட்ட வந்து 10 மணி நேரம். 14 மணி நேரம் தூங்கிட்டு 10 மணி நேரம் குளிக்கிறதுக்கும் மற்ற வந்து உடை மாற்றுறதுக்கும் மற்ற நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா ஒரு 6 மணி நேரம் ஆகிடும். அப்போ அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் பார்க்க முடியும். அது பெரிய மைனஸ் இல்லை. அது ஒரு தலைவர் வந்து அப்படி இருக்க முடியாது. ஒரு தலைவர் 14 மணி நேரம் தூங்குறான்னு சொன்னால் அவன் தலைவனே கிடையாது. இங்கே இருந்து அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படி தூங்குறவங்க தான் எல்லாருமே. ஏன்னா தகவலே சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் 14 மணி நேரம் ஒரு மனுஷன் தூங்கினா என்ன ஆக்டிவாக நீங்கள் அரசியலில் என்ன பண்ண முடியும்? நீங்கள் பெரிய மைனஸ் பிரபாது. இவங்க அது தெரியாமல் என்ன சொன்ன கேட்டால் வந்து அவர் தளபதி விஜய் வந்து இதை பண்ணார் அதை பண்ணார். இவன் இங்கே போட்டுக்கிறான் ஹெட்டிங் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில். இது சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயின் அதிரடி திட்டம், விஜய் அறிவிக்க போகும் அடுத்த பிளான் அப்படின்னு போடுறான். என்னங்க ஏதோ பெரிய பில்டப் கொடுத்துருக்குறாங்க. அட நீங்கள் வேறு சார் தூங்கினுக்கிறேன் சார், நல்ல பகலில் தூங்கினுக்கிறேன். நைட்டு தூங்கினா பிரச்சனை இல்லை, நைட்டு தூங்கினா கூட பரவாயில்ல. நீ பகல்லையே 14 மணி நேரம் தூங்கினா அப்புறம் என்னத்தை நீ கிழிக்க முடியும்னு கேட்குறேன் நான். ஜெயலலிதா கூட அவ்வளோ நீங்கள் சில பேர் சொல்கிறான் பில்டப் 9 மணிக்கு படுத்துருவாருங்க அவரு. அதுவே தப்புடா நீங்கள் பேசுறது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் 9 மணிக்கு தூங்கினா வேஸ்ட்டு. இவன் இந்த இந்த ஒரு 3 பேர் பேசுகிறாங்களா உட்காந்து இந்த குறந்துங்க, அவர் வந்து எப்பவுமே 9 மணிக்கு படுத்துருவாருங்க, காலையில் 6 மணிக்கு எழுந்துருவாரு. டேய், ஒரு தலைவர் அப்படி தூங்க முடியாது, தூங்கக்கூடாது. இரவு 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா 11 மணிக்கு தான் சார் நாட்டோட முக்கியமான நிகழ்வுலாம் 11 மணிக்கு தான் சார். ஒரு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு ஆட்சியை கலைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணி நியூஸில் சொல்லுவாங்க இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. 500 செல்லாதுன்னு ஆமாம், எல்லாம் இரவு 11 மணிக்கு 12 மணிக்கு தான்டா வந்து முக்கியமான செய்தியை நாட்டில், நம்ம நாட்டில் 9 மணிக்கு போய் படுத்துருவானா அதை பெருமையாக பேசினுக்கிறானுங்க. அவர் 9 மணிக்கு போய் செட்டில் ஆகிடுவாருங்க, படுத்துருவாருங்க, 6 மணிக்கு வச்சுப்பார். ஹார்டா பாருங்க, நல்ல தலைவன் 12 மணி, அந்த 12 மணிக்கு கிராஸ் ஆன பிறகு மறுநாள் காலை இருக்கு பாருங்க, அந்த 1 மணிக்கு போய் படுத்துட்டு அதிகாலை 4 மணி 5 மணிக்கு வந்து எழுச்சிக்கணும். அவ்வளோதான். இந்த கரூர் சம்பவத்திலே அப்புறம் தான் அதிகபட்சம்னா ஒரு 6 மணி வரைக்கும் கூட தூங்கு, 6 மணி நேரம் கூட தூங்கு. இந்த கரூர் சம்பவத்திலே கூட சார் முதல்வருக்கு வயசு இவ்வளோ வயசு இருக்கிறப்ப 1 மணிக்கு. ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு முதலமைச்சர் வந்து பொறுப்பு ஒரு சார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவன் வந்து 9 மணிக்கெலாம் படுத்துருவாருங்க, அவர் காலையில் 6 மணிக்கு. அவர் முதலமைச்சர் வந்து எப்படி 12 மணிக்கு அங்கே போக வேண்டியது இருக்கு, போக முடியுது. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இதுதான் பயங்கரமான விஷயம். இவெல்லாம் நம்ம நாட்டை ஆண்டு நம்ம என்ன ஆக போகிறோம்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த தருதலை முடிச்சது இந்த காணொலி யார் பார்க்குறாங்களோ இந்த தருதலை இருக்கிற தற்கொலைக்கு அதுங்கிட்டே விட்டுறேன். அதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, 9 மணிக்கு அவர் போய் படுத்துட்டாருன்னா 6 மணிக்கு அவர் கதவு திறந்தா தான் உண்டான். யாரும் போய் கதவு ஏதோ தட்டிடக்கூடாதான். எப்படி இது பாருங்க, எப்படி யாரும் போயிட்டு கதவு வந்து டொக் டொக்குன்னு தட்டிடலாம் கூடாது. தட்டினா பயங்கர கோவம் வந்துடுமா, அவ்வளோதான், அவங்க வேலை முடிஞ்சிச்சு. இது யாருக்குறைய இருக்கான் பாருங்க, யார் இந்த ஜிங்ஜாங்கும் இன்னொருத்தன் யார் வடகொரிய அதிபர் இருக்கான் பாருங்க, அவனை மாதிரி கிட்டத்தட்ட
அவனை கதவை தட்டிட்டீங்கன்னா உங்கள் வேலை போயிடுச்சு. அது டீக்காக இருக்கட்டும், காபி எதுக்காக சரி, அவராக திறந்தாதான் உண்டான். இதெல்லாம் பெருமையாக பேசினுக்கிறானுங்க ஒன்றுங்க. இது 9 மணிக்கு அவர் உள்ளே போயிட்டாருன்னா மறுநாள் காலையில் அவர் கதவு திறந்து வேறு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் கிட்ட வரக்கூடாது. பொண்ணோ பையனோ அம்மாவோ எல்லாமே மீடியேட்டர் தான். பெத்த அம்மா அப்பாவே மீடியேட்டராக வச்சுருக்கிறான் சார். வந்து ஒரு ஆளை வச்சு போட்டிருக்கானா இவங்கெல்லாம் ஆளா இவன் சொல்லுங்கள். பெத்த அம்மா அப்பாவே மீடியேட்டர் தான் பேச முடியும், பொண்டாட்டி மீடியேட்டர் தான் பேச முடியும். இதில் வேறு பெருமையாக சொல்லியிருக்கிறேன். என்னன்னு கேட்டால், நான் உங்களுக்கு வந்து புள்ள மாதிரி. இப்போ நான் கேட்குறேன், இந்த வராம புள்ளை எழுந்துட்டு வருவாங்க, நீ எப்படி சொல்லுவேன்? நான் உங்களுக்கு புள்ள மாதிரி அப்படி சொன்னேன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ, முதல்ல நீ பெத்த அம்மா அப்பாவுக்கு நீ பிள்ளையா இருக்கிற பாரு. அப்படியான வரும் வார்த்தை. பில்டப் கொடுக்கறது ஒரு லிமிட் இருக்கும். நல்ல பிரபா பில்டப் என்ன சொல், 9 மணிக்கு போய் படுத்துறான்னு கூட சொல்லுங்க. ஆனால் 9 மணிக்கு போய் படுத்துறான்னா யாரும் கதவுலாம் தட்டக்கூடாது. அப்போ எவ்வளோ வருது பாருங்க செய்தி. அரசியல் இதெல்லாம் எடுபடுமா சார்? வேலைக்காக சார் பொட்டம் கட்டி அமைச்சர் முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்கெல்லாம் சீன் ஓட்டின்னு இருக்கிறாங்க. வேறு ஆள் இவரா விட்டா வேறு ஆள் கிடையாது, அப்படிலாம் கிடையாது சார். திடீர்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு மூப்பனார் எவ்வளோ ஆண்டு காலம் வந்து தலைவராக இருந்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கருப்பையா மூப்பனார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய ஃபெமிலியரான ஃபிகர் கிடையாது, ஒன்றும் பெரிய கவர்ச்சியெலாம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் 95 வாக்கில் 90லேருந்து இந்த 2000 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 ஆண்டு காலம் இருக்குது பாருங்கள். மூப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷைன். காங்கிரஸ் வந்து வெளியே வராரு, வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி தொடங்கி எல்லாரும் மூப்பனார் போனால் கூட்டம் பண்ணும். சரி, கவர்ச்சிகரமான பேச்சு இருக்கா? கிடையாது. இதே டி ராஜேந்தர் பேசுகிறாரு, மூப்பனாரை பற்றி பேசுகிறாரு. அதுதான் ரொம்ப வேடிக்கையான விஷயம். தயவுசெஞ்சு டிவிலலாம் வந்து மூப்பனாரை காட்டுற மாதிரி இருந்தால் முன்னாடியே சொல்லிவிடுங்க, குழந்தைங்கள்லாம் பயப்படுது. சொன்னது யார? இதெல்லாம் மறந்துருப்பாங்க. டி ராஜேந்தர் பேசுகிறாரு. இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். என்ன சொல்கிறாருன்னா, மூப்பனாரை டிவியில் காட்டுற மாதிரி தான் முன்னாடியே சொல்லிவிடுங்க, நாங்கள் டிவி ஆஃப் பண்ணிடுறோம், குழந்தைங்கள்லாம் பயப்படுது, தூங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட மூப்பனார் கிட்டத்தட்ட துணை பிரதமர் பிரதமர் ரேஸில் கொண்டு வந்தாங்க. அடுத்து யாருங்கன்னா பிரதமர். எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி எடப்பாடி ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. நாளைக்கே வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ வந்துடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடிகர்கள் அப்படி, அதனால தான் சொல்கிறேன், எந்த கவர்ச்சியும் இல்லாத சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கார், எந்த கவர்ச்சியும் இல்லாத ஜெகன்மோகன் ரெட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஆனால் அங்கே ஆந்திராவில் இருக்க மெகா ஸ்டாருங்கெல்லாம் பல்ட்டி அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, குப்புற விழுந்துட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எப்படியோ அதே மாதிரி தான் அங்கே ஆந்திராவில். பவன் கல்யாணம் இன்றைக்கி சொல்லலாம், இல்லை பவன் கல்யாணம் தான் சொல்கிறாங்க தாவேக்கால, அதுதான் சொல்கிறேன். அப்பயே முடிஞ்சிச்சு சார். பவன் கல்யாணோட எப்போ ஒப்பிட்டீங்களோ அப்பயே கதை முடிஞ்சிச்சு. நீங்கள் அவ்வளோதான், 5% அவ்வளோதான். அது காலப்போக்கில் என்ன ஆகும்? காலப்போக்கில் என்ன ஆகும் சார்? அது ஒரு கட்சியாக இருப்பீங்க, அவ்வளோதான். ஆக அங்கே நல்லா தெரியுது, ஆந்திராவில் நாளைக்கு அடுத்து ஆட்சி வருதுன்னா ஜெகன்மோகன் ரெட்டி. பவன் கல்யாணம் வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா சங்கின்ற அந்த வெர்ஷன் வந்தாச்சு. சங்கிலே ஒரு வேறு டைப்பான சங்கி இது அப்படின்னு சொல்லிட்டு. பூனையில் எத்தனை கலர் இருக்குது? கருப்பு பூனை, சாம்பல் பூனை, சிகப்பு பூனை, இப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அவ்வளோதான். விஜய் என்ன கலர்? விஜய் கிட்ட அதே தான் சார். விஜய் அதே தான். சும்மா இவனுக்கெல்லாம் ரூமர் கிளப்பிட்டுருக்கானு பிரபா. நான் அவர் சின்னம் கேட்டார், நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும் பிரபா. யாருக்கெல்லாம் இவங்களெல்லாம் தெரியாதுப்பா. அந்த பசங்கள்லாம் இந்த யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்களே, இந்த டிவிக்கேன்னு பேசுகிறேன், அவங்களாம் தெரியாது. விஜய் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடல. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. எப்போ ரிலீஸ் ஆகலை? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. 3 வருஷம் கூட ஆகட்டும்ட்டாரான். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ரிலீஸ் பண்ண முடியாது, சட்ட சிக்கல் இருக்குது அதில், சரிங்களா? ரிலீஸ் பண்ணால் சிக்கலாகும். ஸோ ஜனநாயகன் படம் ரிலீஸ், எப்படி மருதநாயகன் எப்படி ரிலீஸ் ஆகி வந்து கிடப்பில் போட்டாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் கிடையாது. அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு அட்லிக்கிட்ட, சரியா? அது ஒரு பக்கம். அடுத்த படம் நடிக்கிறாரு. ஸோ கடைசி படம்ன்றது கிடையாது, அவர் அடுத்த படமாக நடிக்கிறார். இன்னொன்று பார்த்தா தேர்தலில் போட்டியிடல, கட்சி போட்டியிடுது, கட்சி சார்பாக வேட்பாளர் போட்டிடுறாங்க. ஆனால் வந்து விஜய் போட்டியிடல. கூட்டணி அதிமுக என்டிஏவோட கூட்டணிக்கு போகிறார், அவ்வளோதான். மற்றபடி வேறு இதில் ஒன்றும் சும்மா இந்த பில்டப்லாம் பண்ணிட்டுக்கிறானுங்க. இதெல்லாம் நடக்கலையான்னு பாருங்கள் வேணா. இதுதான் நடக்கும்போது சில பேர் சொல்கிறான், அவர் வந்து கேரவனில் வந்து நடிகை இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே,
நான் இப்போ கூட நான் சொல்கிறேன் ஒரே வார்த்தை தான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் கேள்வியெல்லாம் கேட்குறீங்களா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். வண்டியோட டாப் வியூ காமிச்சிங்கல்ல, சீலிங் மேலே காட்டினீங்களா, டாப் வியூ காமிச்சிங்க, சைடு வியூ காமிச்சிங்க, ஃப்ரண்ட் வியூ காமிச்சிங்க, பேக் வியூ காமிச்சிங்க. ஏன் இன்டீரியர் காட்டவே இல்லை? இன்டீரியர் காட்ட வேண்டியதானே? வேன் தான்டா, பெட்ரூமாடா காட்ட போகிறீங்க? உங்கள் தலைவர் பெட்ரூமை பார்க்க போகிறோம் வேன் தானே சார், பிரச்சார வேன் தானே சார், ஓப்பன் பண்ணி காட்ட வேண்டியது தானே? ஏன் காட்ட மாட்டீங்க? ஆதாரம் கொடுன்னு கேட்குறீங்களா? நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கடா. எல்லா வியூ காமிச்சிங்களா, ஏன் இன்டீரியர் காட்டவே இல்லை? இன்னர் வியூ காட்டணும்ல. அப்போ காட்டணும்னா என்ன பொருள்? அது உள்ளே யார் இருந்தாங்க, என்னவெல்லாம் இருந்தது? இப்போ புரியுதுங்களா? நாளைக்கு விசாரணை பண்ணால், நியாயமாக விசாரணை பண்ணால் எல்லாமே வரும். யாரெல்லாம் அது உள்ளே இருந்தாங்க. சார், ஒரு இயக்குனர் வந்து உள்ளே இருந்தாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த இயக்குனர் பேசவே இல்லை. ஆனால் இந்த சேனலில் இருக்கிறவங்களாம் பேசுகிறான். அவர் இருந்தாருன்னு சொல்கிறாங்களே, என்ன ஆதாரம் இருக்குது? என்ன அவனே சொல்லலை, நான் இல்லைன்னு சொல்லலை. சொல்லணுமா இல்லையா சார்? ஒரு இயக்குனர் குறித்து சொல்கிறாங்க, நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன சார் அது உள்ளே இருந்தீங்களா? என்ன அவன் தான் சொல்லணும் இல்லைன்னு. மற்றவங்களாம் கதறான். அவனே மறுக்கணும்ல சார். சார், குறிப்பிட்டு ஒரு பேரை சொல்லி பிரபாகர் வந்து அந்த கேரவனுக்குள்ளே இருந்தார் சொன்னால், இருந்தார் இல்லைன்னு சொல்கிறது யார் சார் சொல்லணும்? அவன் தானே சொல்லணும். பொய் செய்திங்க, மறுக்கிறேங்க, நான் ஏங்க அது உள்ளே இருக்கிறேன் சொல்லணும்ல, சொல்லலை. ஜெகதீஷ் இருந்தார், என்ன பண்ணியிருந்தாரு? யார் சொல்லணும்? அவன் தானே சொல்லணும். இருந்தாருன்றது உண்மை. ஏன்னா விஜய் குரல் கொடுக்குறாரு, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறார், ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு சொல்கிறார். அப்போ உள்ள ஜெகதீஷ் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தார்? இவ்வளோ கூட்டம் நடக்குது, ஒரே கலவரம் இருக்குது வெளியில், இவ்வளோ கலவரங்கள் வெளியில் இருக்கும்போது உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்லுங்க? வீடு பற்றி எறியும் போது இந்த நீரோ மன்னன் வந்து பிடியில் வச்சானா? அப்படி தான் பண்ணித்தாரா? வெளியே தள்ளுமுள்ளு நடக்குது, தலைவர் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க சொல்கிறாரு. இவ்வளோ பண்ணும் போதும் ஏன் அதுக்குள்ளே இருந்தார்? எப்படிப்பட்ட மனுஷனா வெளியில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கணுன்னு வரும்ல, எப்படியாவது பார்ப்பான்ல. அப்போ உள்ள என்ன பண்ணியிருந்தார்? ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடுங்களான்னா தற்கொலை பசங்க என்ன வந்து கேட்டுக்கிறானுங்க. இது ஆதாரம் கேட்குறவங்க கேட்டால் அதுக்கான பதில் நம்ம சொல்லுவோம் கரெக்டாக. இங்கே யாரும் பயந்தில்லை. தருதலைங்க உங்களுக்கு வந்து தற்கொலைங்க, உங்களுக்கு வந்து 10 நாள் உள்ள என்ன நடந்தது தெரியல, நீங்கள் முட்டு கொடுக்கணுன்றதுக்காக முட்டு கொடுக்குறீங்க. வெளிப்படையாக எதுவுமே இல்லைனா ஒருத்தர் சொன்னால் சூப்பராக எதுவுமே உள்ளே இல்லைனா வெளியே காட்ட வேண்டியதானே உள்ளே என்ன இருந்ததுன்ட்டு. ஏன் மறுக்கிறீங்க? அப்போது அங்கே ஏதோ பிரச்சனை உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கிறவனும் யார் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஜெகதீஷ் யார், விஜய்க்கு ஜெகதீஷ்க்கு என்ன தொடர்பு எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். அப்போ நம்ம கேள்வி நியாயமானது தானே. நன்றி சார். நன்றி சார்.